எண்ணிக்கை அதிகாரம் 1. இஸ்ரேலில் முதல் கணக்கெடுப்பு. இஸ்ரேலர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் முதல் நாளன்று சீனாய் பாலை நிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசேயுடன் பேசினார். அவர் கூறியது: இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலுள்ள ஆண்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக கணக்கெடுங்கள். இஸ்ரேலில் 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு செல்லத்தக்க அனைவரையும் அணி அணியாக நீயும் ஆரோனும் எண்ணுங்கள். ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான். அவன் தன் மூதாதையரின் வீட்டுத் தலைவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களின் பெயர்கள் ஆவன: ரூபன் குலத்திலிருந்து எலிட்சூர், இவன் செதேயூர் மகன். சிமியோன் குலத்திலிருந்து செலுமியேல், இவன் கரிசத்தாய் மகன். யூதா குலத்திலிருந்து நகுசோன், இவன் அம்மினதாபின் மகன். இசக்கார் குலத்திலிருந்து நெத்தனியேல், இவன் சூவார் மகன். செபுலோன் குலத்திலிருந்து எலியாபு, இவன் கேலோன் மகன். யோசேப்பின் மைந்தருள் எப்ராஹிம் குலத்திலிருந்து எலிசாமா, இவன் அம்மிகூதின் மகன். மனாசே குலத்திலிருந்து கமாலியேல், இவன் பெதாசூரின் மகன். பென்யமின் குலத்திலிருந்து அபிதான், இவன் கிதையோனின் மகன். தான் குலத்திலிருந்து அகியசேர், இவன் அம்மிசத்தாயின் மகன். ஆசேர் குலத்திலிருந்து பகியேல், இவன் ஒக்ரானின் மகன். காத்து குலத்திலிருந்து எல்யாசாபு, இவன் தெகுவேலின் மகன். நப்தலி குலத்திலிருந்து அகிரா, இவன் ஏனானின் மகன். மக்கள் கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே. இவர்கள் தங்கள் மூதாதையர் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரேலில் 1000 தலைவர்களும் ஆவர். பெயர் குறிக்கப்பட்ட இவர்களை மோசேயும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர். 2ஆம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினர். அவர்கள் தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடையவர்களை பதிவு செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு இருந்ததும் இதுவே. அவ்வாறே அவர் சீனாய் பாலை நிலத்தில் அவர்களை எண்ணினார். இஸ்ரேலின் தலைப்பேரான ரூபன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள். ரூபன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 46,500 பேர். சிமியோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள். சிமியோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 59,300 பேர். காத்து மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர்கள் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். காத்து குலத்தில் எண்ணப்பட்டோர் 45,650 பேர். யூதா மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். யூதா குலத்தில் எண்ணப்பட்டோர் 74,600 பேர். இசக்கார் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். இசக்கார் குலத்தில் எண்ணப்பட்டோர் 54,400 பேர். செபுலோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். செபுலோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 57,400 பேர். யோசேப்பின் மைந்தருள் எப்ராஹிம் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். எப்ராஹிம் குலத்தில் எண்ணப்பட்டோர் 40,500 பேர். மனாசே மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். மனாசே குலத்தில் எண்ணப்பட்டோர்
32,200 பேர். பென்யமீன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் பென்யமீன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 35,400 பேர். தான் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதிற்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் தான் குலத்தில் எண்ணப்பட்டோர் 62,700 பேர். ஆசேர் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் ஆசேர் குலத்தில் எண்ணப்பட்டோர் 41,500 பேர். நப்தலி மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் நப்தலி குலத்தில் எண்ணப்பட்டோர் 53,400 பேர். மூதாதையர் ஒவ்வொருவரின் வீட்டு முதல்வர்களான தலைவர் 12 துணையுடன் மோசேயாலும் ஆரோனாலும் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. ஆக மொத்தம் இஸ்ரேலில் மூதாதையர் வீடுகள் வாரியாக 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை மொத்தம் எண்ணப்பட்டோர் 6,03,550 பேர். ஆனால் இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம், இஸ்ரேல் மக்களுக்குள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம். லேவியரை உடன்படிக்கை கூடாரம், அதன் பணிப்பொருட்கள், அதற்கு சொந்தமான அனைத்து பொருட்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளராக ஏற்படுத்து. அவர்கள் கூடாரத்தையும் அதன் பணிப்பொருட்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள். அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து அதை பேணி வருவார்கள். புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியரே கூடாரத்தை பிரித்து வைப்பர். கூடாரம் அடிக்கும்போது லேவியரே அதை எழுப்பி நிறுத்துவர். வேறு எவனும் அதன் அருகில் வந்தால் அவன் கொல்லப்படுவான். இஸ்ரேல் மக்கள் அணியணியாக சென்று ஒவ்வொருவரும் தம் பாளையம், கொடி இவற்றுக்கு ஏற்ப தங்கியிருப்பர். லேவியரோ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவர். உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டியவரும் லேவியரே. இஸ்ரேல் மக்கள் இவ்வாறே செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர்கள் செய்தனர். எண்ணிக்கை அதிகாரம் 2. பாளையத்தில் குலங்களின் ஒழுங்கமைப்பு. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கொடி, மூதாதையர் வீட்டு சின்னங்கள் இவற்றின்படி பாளையம் இறங்குவர். எல்லா பக்கத்திலிருந்தும் சந்திப்பு கூடாரத்தை நோக்கியவாறு அவர்கள் பாளையம் இறங்குவர். கிழக்கே கதிரவன் உதயத்தை நோக்கி பாளையமிறங்க வேண்டியவர் யூதாவின் கொடியை உடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். யூதா மக்களின் தலைவன் நக்சோன். இவன் அம்மினதாபின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 74,600. அவனை அடுத்து பாளையமிறங்க வேண்டியவர் இசக்கார் குலத்தோர். இசக்கார் மக்களின் தலைவன் நெத்தனியேல். இவன் சூவாரின் மகன். எண்ணிக்கைப்படி இவன் அணியினர் தொகை 54,400. அடுத்து வருவது செபுலோன் குலம். செபுலோன் மக்களின் தலைவன் எலியாபு. இவன் கேலோனின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 57,400. இவ்வாறாக யூதா அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,86,400. இவர்கள் முதலாவதாக அணிவகுத்து செல்வர். தெற்கே பாளையமிறங்க வேண்டியவர் ரூபனின் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். ரூபன் மக்களின் தலைவன் எலிசூர். இவன் செதேயூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 46,500. இவனை அடுத்து பாளையமிறங்க வேண்டியவர் சிமியோன் குலத்தார். சிமியோன் மக்களின் தலைவன் செலுமியேல். இவன் கரிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 59,300. அடுத்து வருவது காத்து குலம். காத்து மக்களின் தலைவன் எல்யாசாபு. இவன் ரகுவேலின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 45,650. இவ்வாறாக ரூபன் அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,51,450. இவர்கள் இரண்டாவதாக அணிவகுத்து செல்வர். அதன்பின் சந்திப்பு கூடாரம் லேவியர் அணியினரோடு ஏனைய அணியினர் நடுவே செல்லும். அவர்கள் பாளையம் இறங்கும்போது
செய்வது போன்றே தம் தம் வரிசையில் தம் தம் கொடியேந்தி அணிவகுத்து செல்வர். மேற்கே பாளையமிறங்க வேண்டியவர் எப்ராஹிம் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். எப்ராஹிம் மக்களின் தலைவன் எலிசாமா. இவன் அம்மிகூதின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 40,500. அவனை அடுத்திருப்போர் மனாசே குலத்தார். மனாசே மக்களின் தலைவன் கமாலியேல். இவன் பெதாசூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 32,200. அடுத்து வருவது பென்யமின் குலம். பென்யமின் மக்களின் தலைவன் அபிதான். இவன் கிதையோனியின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 35,400. இவ்வாறாக எப்ராஹிம் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை 1,08,100. அவர்கள் மூன்றாவதாக அணிவகுத்து செல்வர். வடக்கே பாளையமிறங்க வேண்டியவர் தான் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவார். தான் மக்களின் தலைவன் அகியேசர். இவன் அம்மிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 67,700. அவனை அடுத்து பாளையமிறங்க வேண்டியவர் ஆசேர் குலத்தார். ஆசேர் மக்களின் தலைவன் பகியேல். இவன் ஒக்ரானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 41,500. அடுத்து வருவது நப்தலி குலம். நப்தலி மக்களின் தலைவன் அகிரா. இவன் ஏனானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 53,400. இவ்வாறாக தான் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை 1,57,600. இவர்கள் அணிவகுப்பில் இறுதியாக செல்வர். தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இவர்களே. அனைத்து பாளையங்களிலும் தங்களை சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்டோரின் தொகை 6,03,550. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி லேவியர் இஸ்ரேல் மக்களில் எண்ணப்படவில்லை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடிகளை சுற்றி பாளையமிறங்கி தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின்படி அணிவகுத்து சென்றனர். இன்றைய கேள்விகள். 1வது கேள்வி, யார் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை? 2வது கேள்வி, மேற்கே பாளையமிறங்க வேண்டியவர்களுடைய கொடி எது? விடைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9384354566.